ஹாய் ஹலோ வணக்கம். மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி அவங்க வீட்டில் விடுறதுக்காக போகிறாங்க. அங்கே காவேரி வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு, காவேரி நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம காவேரியும் அழுதுகிட்டே நான் உங்க கூடயே வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு எனக்காக தானே இப்படியெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கங்கா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வந்துட்டு இருக்கேன்க்கா, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வாங்கி நம்ம காவேரி மாதிரி கங்கா கிட்ட பேசுறாரு. எப்ப பாரு நான் தான் கிடைச்சேன்னா உங்ககிட்ட சண்டை போட்டா நீங்க கத்துவீங்கல்ல, நான் காவேரின்றதுனால எல்லாத்தையும் பொறுத்து போவோன்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா இருந்துட்டு நீயா பேசுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரி மேல நம்ம கங்காக்கு சந்தேகம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா உன்னை விட்டு என்னால பிரிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராகினியும் வெண்ணிலாவும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது நம்ம ராகினி வந்து வெண்ணிலாவை ரொம்பவே ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. நாளை கழிச்சு உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோங்க, இந்த காவேரி நல்லவன் மட்டும் நினைச்சிடாத, அவ வந்து விஜயை வந்து பணத்துக்காக மட்டும்தான் அதை கைக்குள்ள போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம வெண்ணிலா மனுஷ மாத்திடுறாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எனக்கு விஜய் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை பிரிய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம சாரதா இருந்துட்டு இன்னுமே என்ன காவேரி வரலையான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு இல்லம்மா ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே எக்ஸிபிஷனில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ ஒரு அளவுக்கு போச்சுமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால யாரும் கூட்டம் வரல, இப்போ வந்து இன்னைக்கு போக நிறைய பேர் வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும், எப்படியோ இந்த பிஸ்னஸை மட்டும் பெருசாக்கி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. சாப்பிட முடிச்சதுமே நம்ம காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் கூட இருக்கும்போதே எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இப்போ அவங்க வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கங்கா என்னடி யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்ணிலா யோசிக்கிறது நடக்குமா இல்ல காவேரி யோசிக்கிறது நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வரை எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.